இங்க சந்தோஷம் சாமும் அவங்க வந்து ஹனிமூன் ட்ரிப் போறப்ப சந்தோஷோட ஃப்ரெண்ட்ஸும் 2 பேர் வந்து சேர்ந்திருப்பாங்க அப்படி சொல்லி போன பாட்டிலே சொல்லியிருப்பேன். சந்தோஷோட ஃப்ரெண்டு வந்து அர்ஜுன் ஹீரோயின் கிட்ட தப்பா நடந்ததுனால ஹீரோயின் அன்னைக்கு நைட்டே அந்த பையனை கொலை பண்ணிடுறா. இப்போ 3 பேரும் என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த பொண்ணத்தை தூக்கிட்டு போயிட்டு இருக்கப்ப திடீர்னு காரும் ஆக்சிடென்ட் ஆகி வழியிலே நின்றுது. இப்போ அங்கிருந்த ஒரு வீட்டுல வந்து ஹெல்ப் கேட்கலான்னு போறாங்க. அங்கிருந்த அண்ணாவுமே சரி நான் வரேன், என் தங்கச்சி கூட உங்க ஒய்ஃப் இருக்கு சொல்லுங்க, ரொம்ப இருட்டா இருக்கு, நம்ம என்னன்னு போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை வந்து அவங்க கூட விட்டுட்டு போறாங்க. அங்க போய் அவங்க அண்ணா கார் ரெடி பண்ணிட்டு இருக்கப்ப திடீர்னு டிக்கி கிட்ட போய் அந்த பொண்ணத்தை பாத்துறாரு. அதனால அந்த அண்ணாவை ஹீரோ வந்து மண்டையிலே அடிச்சிடறான். இப்போ எதுவுமே நடக்காத மாதிரி அவங்க தங்கச்சி கிட்ட போய் உங்க அண்ணா டவுன் வரைக்கும் ஒரு பொருள் வாங்க போயிருக்காரு அப்படி சொல்லிட்டு இவங்க வீட்டுக்குள்ள போறாங்க. பட் அவங்க தங்கச்சிக்கு பயங்கரமான சந்தேகம் வருது. அதனால அவங்க அண்ணாவை தேடி போறாங்க. இப்போ அந்த அண்ணாவோட தங்கச்சிக்குமே எல்லா உண்மைகளும் தெரியுது. அதனால உயிரை காப்பாத்திக்க ஒரு காட்டுக்குள்ள ஓடிடுறாங்க. இதை இப்போ சந்தோஷ் கிட்ட போய் சொல்றப்ப 3 பேத்துக்கும் சண்டை ஏற்படுது. அதுல சந்தோஷோட ஃப்ரெண்டு வந்து எல்லா உண்மையும் சொல்லிடுறான். சந்தோஷ் தான் காசுக்காக உன்னை அர்ஜுன் கிட்ட வித்தான் அப்படிங்கிற மாதிரி.